நம் நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தியின் தலைப்பு இரும்பு கோடரி மிதந்தது. இதற்கு ஆதாரமான வேத பகுதி 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். ஏறத்தாழ 2850 ஆண்டுகளுக்கு முன்பு எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம். ஒரு நாள் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் யோர்தான் நதியருகே குடியிருப்பதற்கு வீடுகளை கட்ட மரங்களை வெட்டுகிறார்கள். அந்த வேளையிலே ஒருவனுடைய கோடரி தண்ணீரில் விழுகிறது. அவன் சத்தமிடுகிறான், ஐயோ, இது இரவல் வாங்கியதே என்று. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி எந்த இடத்திலே விழுந்தது என்று கேட்டு ஒரு கொம்பை வெட்டி எறிகிறான். கோடரி மிதக்கிறது. அதை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். இந்த நிகழ்வு நமக்கு சில காரியங்களை உணர்த்துகிறது. முதலாவது, இது ஒரு அற்புதம். இந்த பகுதியை நான் வாசிக்கும் போதெல்லாம் இது எலிசா செய்த அற்புதங்களில் ஒன்று என்று கடந்து சென்றிருக்கிறேன். ஆனால் இந்த முறை தியானித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த அற்புதத்தின் தன்மையை குறித்து வெளிப்படுத்தின காரியங்கள் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பொருள் மூழ்குவது அல்லது மிதப்பது என்பது பொருள் மற்றும் திரவத்தின் அடர்த்தியின் வேறுபாட்டை பொறுத்தது. பொருளின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விட அதிகமாக இருந்தால் மூழ்கும், குறைவாக இருந்தால் மிதக்கும். இரும்பின் அடர்த்தி 1 கன சென்டிமீட்டருக்கு 7.8 கிராம்கள். தண்ணீரின் அடர்த்தி 1 கன சென்டிமீட்டருக்கு 1 கிராம். இரும்பின் அடர்த்தி பல மடங்கு அதிகம் என்பதால் இரும்பு தண்ணீரில் மூழ்கும். அதாவது விஞ்ஞானத்தின்படி இரும்பு கோடரி மிதக்கவே மிதக்காது. அது இம்பாசிபிள். ஆனால் இங்கு இரும்பு மிதக்கிறது. விஞ்ஞானம் முடியாது என்று சொல்வது நம் தேவனால் கூடும். இம்பாசிபிள் என்கிற சொல் நம் தேவனுடைய அகராதியில் கிடையாது. இதில் இன்னொரு காரியம், கோடரி யோர்தான் நதிக்குள் விழுகிறது. நதி என்றால் தண்ணீர் பாய்ந்து ஓடும். தவிர விழுந்த இடம் எவ்வளவு ஆழம் என்று தெரியாது. அது மணல் உள்ள பகுதியாக, சேறு சகதி நிறைந்த பகுதியாகவும் இருந்திருக்கலாம். அப்படியாக இருக்கும் பட்சத்தில் கோடரி புதைந்து போயிருக்கும். கோடரியை கண்டு எடுப்பது என்பது அந்த காலத்தில் மனித முயற்சியால் முடியாத காரியம். ஆனால் கோடரி மிதக்கிறது. மனிதர்களால் கூடாதது நம் தேவனால் கூடும். மேலும் மணல் சேறு சகதியில் புதைந்து போயிருக்கும் கோடரி அதை தள்ளிக்கொண்டு மேல் நோக்கி தண்ணீரை ஊடுருவி வர வேண்டும். இது பூமியின் புவியீர்ப்பு விசைக்கு எதிர்த்து செயல்படுவது. இயற்பியலின் கூற்றுப்படி இது இயலாத காரியம். ஆனால் அது நடக்கிறது. நம் தேவன் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கு இரும்பு கோடரியை தண்ணீரின் அடியிலே இருந்து மேலே கொண்டு வந்து மிதக்கும்படியாக செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்துகிறவராக இருக்கிறார். இதை குறித்து ஏராளமான சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். நான் ஒரு முறை ஒரு இடத்திலே செய்தி கொடுத்து முடித்த பிறகு ஒருவர் சாட்சியாக சொன்னார். திருமணமான அவர் மகளுக்கு குழந்தை இல்லை. பல ஆண்டுகளானது. அமெரிக்காவின் பல மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்தும் பலனில்லை. சென்னை வரவழைத்தார். சென்னையில் உள்ள பிரபலமான மருத்துவமனையில் சிகிச்சை. கடைசியில் பிள்ளை பிறக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டது. மீண்டும் அமெரிக்கா பயணம். அங்குள்ள ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் டாக்டர்கள் சொன்னார்கள், இனி பிள்ளை பிறக்காது என்று. மகள் தத்து எடுக்கப் போகிறேன் என்று சொன்னாள். ஆனால் அவர் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்தார். அருமையான குழந்தையை தேவன் கொடுத்தார். டாக்டர்கள் சொன்னார்கள், இது அற்புதம் என்று. இரும்பு கோடரி மிதந்தது. ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தது, வில்மா ருடால்ஃப் என்கிற அமெரிக்க பெண்மணி குறை பிரசவத்தில் பிறந்தவள். குழந்தை பருவத்திலே விசஜுரம், இரட்டை நிமோனியா பாதிப்பு, 4வது வயதிலே போலியோ தாக்குதல், இடதுபுற கால் பாதிக்கப்பட்டது. 6வது வயதில் காலில் தகடுகள் பொருத்தப்பட்டது. சரியாக நடப்பது என்பது முடியாத காரியம் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். பெண்ணின் தாயார் தேவனை நோக்கி பார்த்தார்கள். இப்பொழுது 20வது வயது. 1960ஆம் ஆண்டிலே ரோம் நகரில் நடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில் 3 தங்க பதக்கங்களை வென்றார்.
100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 4x100 மீட்டர் ரிலே ஓட்டப்பந்தயம் என்று. சரியாக நடக்க முடியாது என்று டாக்டர்களால் சொல்லப்பட்ட பெண் நடந்தாள். நடந்தது மட்டுமல்ல, ஓடினாள். அதுவும் சர்வதேச பந்தயங்களில். அதுவும் உலகிலேயே அதிவேகமாக ஓடிய பெண்மணி என்கிற பட்டம் இரும்பு கோடரி மிதந்தது. என்னுடைய சாட்சி, என் பேரிலே ஒரு பொய் கேஸ் இந்தியாவின் முதன்மை புலனாய்வுத் துறையான CBI போட்டது. அநேகர் தங்களுடைய மூளைகளை கசக்கி உருவாக்கியது. இதிலிருந்து விடுபடுவது சாத்தியமே இல்லை என்று சொன்னார்கள். நானும் என் குடும்பமும் இயேசுவையே நோக்கி பார்த்தோம். இது பொய்யாக புனையப்பட்ட கேஸ் என்று தீர்ப்பு வந்தது. இரும்பு கோடரி மிதந்தது. இப்படியான சாட்சிகள் ஏராளம் ஏராளம். நம் தேவனால் மிதக்க வைக்கக்கூடாத எந்த பிரச்சனைகளும் கிடையாது. கிணற்றிலே போட்ட கல் மாதிரி இருக்கிறதே, கலங்க வேண்டாம். எவ்வளவு பெரிய பாறாங்கல்லாக இருந்தாலும், எவ்வளவு ஆழத்திலே புதைந்து கிடந்தாலும் வெளியிலே கொண்டு வந்து மிதக்கச் செய்ய வல்லவர் நம் தேவன். சூழ்நிலைகள் சொல்லலாம் முடியாது என்று, விஞ்ஞானம் சொல்லலாம் முடியாது என்று, டாக்டர்கள் சொல்லலாம் முடியாது என்று, மனிதர்கள் சொல்லலாம் முடியாது என்று, பிசாசானவன் காதிலே ஓதலாம் முடியாது என்று. ஆனால் நம் தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நம் தேவனால் எல்லாம் கூடும். இரண்டாவது, இங்கு இரவலாக வாங்கப்பட்ட கோடரி தொலைந்து விடுகிறது. இரவலாக வாங்கியதால் அவன் ஏழையாக இருந்திருக்க வேண்டும். யாத்திராகமம் 22 அதிகாரம் 14 வசனத்தின்படி அதற்கு ஈடு செய்ய வேண்டும். அந்த காலகட்டங்களில் கடனை அடைக்க மகன்களை, மகள்களை, மனைவியை விற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். வாங்கிய கடனுக்கு இறந்து போன ஒருவனுடைய 2 குமாரரையும் அடிமைகளாக்கிக் கொள்ள வருகிறான். ஒரு ஜோடு பாதரட்சைக்கு கூட ஏழைகள் விற்கப்பட்டார்கள் என்று ஆமோஸ் 2 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கிறோம். இங்கு ஈடு செய்ய முடியாத பட்சத்திலே அவனுடைய நிலைமை பரிதாபம்தான். ஆனால் தேவன் இரும்பு கோடரியை திரும்ப கிடைக்கும்படியாக செய்கிறார். இது நம் தேவன் ஏழைகள் வாழ் கொண்டிருக்கும் கரிசனையை காட்டுகிறது. நான் ஏழை, எனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது, என் நிலைமை பரிதாபம் என்று எண்ணி கலங்க வேண்டியதில்லை. நம் தேவன் ஏழைகளுக்கு இறங்குகிறவர், ஏழைகளுக்கு அடைக்கலமாய் இருப்பவர், ஏழைகளை பராமரிக்கிறவர். 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனத்திலே பார்க்கிறோம், நம் இயேசு செல்வந்தராய் இருந்தும் நமக்காக ஏழையானார் என்று. மூன்றாவது, இந்த காலகட்டங்களில் கோடரி தொலைந்து விட்டது என்பது ஒரு மிகச்சிறிய காரியமாக தோன்றலாம். ஆனால் இது நமக்கு உணர்த்துவது, எப்படிப்பட்ட சிறிய காரியமானாலும் கூட தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அக்கறையுடையவராக இருக்கிறார் என்று. இரவு படுக்கையிலே தூங்குவதற்கு முன்பு அன்றைய தின நிகழ்வுகளை மனதிலே ரீவைண்ட் செய்தால் எத்தனை காரியங்களை தேவன் செய்திருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முறை என் மூத்த மகள் கொடைக்கானலிலே இருந்து மதுரை வரும்பொழுது சாப்பிட நுங்கு வேண்டும், ஆசையாக இருக்கிறது என்று கேட்டாள். சுமார் 4 மணி நேரம் காரிலே பிரயாணம். வழியிலே எங்கும் நொங்கு இல்லை. அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நீ காடிடம் கேள் என்று நாங்கள் சொன்னோம். அப்படி கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்று சொன்னோம். மதுரை வந்தது. என் சகோதரன் வீட்டிற்கு சென்றோம். என்ன ஆச்சரியம்! அங்கு அவர்கள் ஏராளமான ஜூசி நொங்கு வாங்கி வைத்திருந்தார்கள். நாங்கள் கேட்கவில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலும், அது சிறிய காரியமானாலும் சரி, கரிசனையுடையவராக இருக்கிறார். ஆனால் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வது கிடையாது. தேவனுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது. தேவனுக்கு தோத்திரம் செலுத்துவது கிடையாது. தாவீது ராஜா அறிக்கையிடுகிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று. அப்படித்தான் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருடைய செயல்பாடும் இருக்க வேண்டும். 4வதாக, நம் தேவன் இழந்து போனவைகளை மீட்டளிப்பவர். இங்கு இழந்து போன கோடரியை அற்புதமாக மீட்டெடுத்து
கொடுக்கிறார். அந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்களில் இழந்து போயிருந்தாலும் திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். குடும்பத்தில் இழப்பா, தொழிலில் இழப்பா, பொருளாதாரத்தில் இழப்பா, பணியில் இழப்பா, காலங்களில் நேரங்களில் இழப்பா, எதுவாக இருந்தாலும் மீட்டளிப்பவர். அவருடைய செயல்பாடுகள் உலக விதிமுறைகளுக்கு உட்பட்டது கிடையாது. இன்னொரு மிக முக்கிய காரியம், ஏதேன் தோட்டத்திலே இழந்து போன ஆசீர்வாதங்களை அவருடைய சொந்த குமாரனின் இரத்தத்தினால் மீட்டு நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு நித்திய மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம். ஐந்தாவதாக, இரும்பு கோடரியை மிதக்கச் செய்வதற்கு சர்வவல்ல தேவனிடம் பல நூறு வழிகள் உண்டு. மேலே வா என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தால் போதும். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி ஒரு கொம்பை வெட்டி தண்ணீரிலே போடுகிறான். இந்த செயல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. வெட்டப்பட்ட கொம்பு சிலுவையை நினைவுபடுத்துகிறது. சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, எப்படிப்பட்ட உளையான பாவ சேற்றிலே அமிழ்ந்து கிடந்தாலும், பாவத்தின் சுமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், இயேசு அவைகளிலிருந்து நம்மை சுத்திகரித்து இலகுவாக்கி வெளிக்கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். முடிவு நமக்கு மிகுந்த சந்தோஷம். கடைசியாக ஒரு காரியம், இந்த அற்புதத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்குள்ளே சொல்லவொண்ணா ஒரு மகிழ்ச்சி. மரக்கொம்பும் இரும்பு கோடரியும் ஒரே சமயத்திலே அருகருகே மிதக்கிறது. எந்த ஒரு அற்புத நிகழ்வு இது! எனக்கு இனி நாம் காணப்போகும் ஒரு நிகழ்வை நினைவுபடுத்தியது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், பசுவும் கரடியும் கூடி மேயும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். இயேசுவின் 1000 வருட அரசாட்சி. அந்த அரசாட்சியிலே இயேசுவின் பிள்ளைகளாகிய நாமும் பங்கெடுப்போம். என்ன ஒரு மகிழ்ச்சி! நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இப்பொழுதும் இந்த உமது செய்திக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, இரும்பு கோடரி மிதந்தது என்கிற இந்த காரியத்தை சுட்டிக்காட்டி, அன்பின் பிதாவே, நீர் உமது பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீரப்பா. ஆம், எப்படிப்பட்ட காரியங்களானாலும் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செயல்பட்டு ஆச்சரியமான காரியங்களை, அற்புதங்களை நிகழ்த்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உமது பிள்ளைகள் ஆமப்பா அநேகர் அற்புதத்தை நோக்கி, இந்த அற்புதம் நிகழாதா என்னுடைய வாழ்க்கையிலே என்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே நீர் நிச்சயம் செயல்பட்டு இரும்பு கோடரி மிதந்தது என்றபடியாக ஆச்சரியமான காரியங்களை செய்து அற்புதங்களை நிகழ்த்தி காரியங்களை நிச்சயம் வாய்க்க பண்ணுவீரப்பா. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.